இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் யூனியனு மன்னாவடி தாலுக்கா, அதாவது கீழப்பனையூருங்கிற ஊரில் நிற்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோரையாத்துலேருந்து பிரிகிற முள்ளியாறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ அது தூர்வாரியே ரொம்ப நாளாச்சு. இது வந்து தூர்வாரமாக இருக்கிறனால ஆகாய தாமரை, நெய்வேலி காட்டுக்கொட்டை, காட்டு மரங்கள், பல்வேறு மரங்கள் வந்து அடைச்சி கிடக்கு. சுத்தமாக தண்ணி வந்து இதில் போகவே போகாது. கிட்ட ஒரு 50,000 ஏக்கர் இதில் பாசன பகுதி கிட்ட அதுக்கு மேலே தான் இருக்கும். இது வந்து நாகப்பட்டினம் வரையும் போய் சேர்ற முள்ளியாறுங்கிறது இது அடப்பாக இருக்குது. இது சம்மந்தமாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட, நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, எங்களுக்கு நிதி இல்லை சார், நாங்கள் போன திருப்பி ஆகாய தாமரை கொஞ்சம் அகட்டணும், கொஞ்சம் தூரம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, எங்கள்கிட்ட நிதி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன செய்யணும்னா, அந்த அதாவது பாசன பகுதி ஜூன் 12 தண்ணி திறக்கிறதுன்னு அரசு அறிவிச்சிருச்சு. அமைச்சர் சொல்லிட்டாங்க. தூர்வாரம் பண்ணி துரிதப்படுத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டோம். எங்கெங்கே அடப்பாக இருக்கோ, பிளாக்காக இருக்கோ, அதை பூரா எடுங்கன்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் விவசாயிகள் சார்பாக. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அலட்சிய போக்கை கடைப்பிடிக்கிறாங்க. இதை வந்து உடனடியாக தூர்வாரத்தை நடத்தினா தான் எங்களுக்கு வந்து விவசாயிகள் பாசன பகுதி விவசாயிகள் நல்லா இருக்க முடியும். எங்களை வந்து இப்படியே வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிதி இல்லைன்னு சொல்லியே எங்களை ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க. இது வந்து வறட்சி, அதாவது மழை பெஞ்சது தான் அந்த பாசனத்தில் முள்ளியாருடைய பாசனம் தவாளிச்சிச்சு. ஏன்னா எங்கிட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சட்டத்தை திறக்கிறது கிடையாது, முள்ளியாரத்தோட சட்டத்தை திறக்கிறதில்ல. ஏன்னா திறந்தாங்கன்னா தண்ணி ஊருக்குள்ளே தான் போகும். சுத்தமாக பிளாக்காக கிடக்கு மரமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பின்பகுதி தெரியும். இப்போ முள்ளியாருங்கிறதே இல்லை. இதை தொடர்ந்து நிதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். இதை உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து அரசு இதை வந்து முதலமைச்சர் பார்வைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் பார்வைக்கும் கொண்டு போய் நீர்வளத்தினுடைய உயர் அதிகாரிகள் இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்வையிட்டு இதை வந்து உடனடியாக தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறத அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே 10 நாளுக்குள்ளே இந்த நடவடிக்கை எடுத்தால் தான். ஏன்னா 40 நாளுங்கிறது ஓடுறதே தெரியாது. வந்து இறக்கி அதை வந்து முறையாக டெண்டர் விட்டு பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்துடும். தண்ணி வந்துச்சுன்னா இதில் வந்து பாசான விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இதை 10 நாளுக்குள்ளே விவசாய உயரதிகாரிகள் வந்து நீர்வளத்துறை உயரதிகாரிகள் வந்து தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத கேட்டுக்கிறோம். இதை வந்து நாங்கள் 10 நாளைக்கு மேலே தாண்டிருந்துச்சுன்னா நாங்கள் வேறு வழியே இல்லாமல் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோங்கிறத கேட்டுக்கிறேன்.